Hi students, welcome to Mechanics of Structures class. இன்னைக்கான கிளாஸ்ல யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். That is column and struts. இதுக்கான ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி some definitions பார்த்துக்கலாம். First one is strut. It is a structural compression member whose lateral dimensions are small as compared to its length. இந்த structural membersல compressive force தான் இருக்கும். It can be held vertical, horizontal or inclined in any position as in the case of the roof truss. காமனா ஸ்ட்ரக்சரல் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரட் தான். இந்த மெம்பர்ஸ் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் ஆர் இன்க்ளைன்ட் ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் ரூஃப் ட்ரஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சப்ஜெக்ட்ல ரூஃப் ட்ரஸ் படிச்சிருக்கோம். ரூஃப் ட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கான மேக்னிடியூட் அண்ட் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்கெட்சில் ஒரு ட்ரஸ் பார்க்குறோம். இந்த ட்ரஸ்ல ஹரிசாண்டல் அண்ட் இன்க்ளைன்ட் மெம்பர்ஸ் இருக்குது. எந்தெந்த மெம்பர்ஸில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ அந்த மெம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரட்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த ட்ரஸ்டில் டிசி மெம்பர் அண்ட் ஏடி மெம்பர்லலாம் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் தான் அப்ளை ஆகுது. therefore இந்த மெம்பர்ஸை நம்ம ஸ்ட்ரட்னு சொல்லிக்கலாம். சப்போஸ் இந்த ட்ரஸ்டில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை ஆகக்கூடிய மெம்பர் வெர்டிக்கலாக இருந்தால் அந்த மெம்பரை நம்ம காலம்னே டினோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் a vertical strut is known as short column. Next heading column. A column is a long, that is slender vertical compression member. Generally நம்ம column சொல்லக்கூடியது long column தான். It fails by buckling. That is the column member buckling, அதாவது வளைதல் மூலம் collapse ஆகுது. Next definition, slenderness ratio. It is denoted by lambda. It is defined as the ratio of effective length of column, that is L effective, and its least lateral dimension D or B, or least radius of gyration, that is R minimum. இப்போ இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோக்கான ஃபார்முலா L effective divided by R minimum. இந்த ஃபார்முலாவை தான் இங்கே வேர்டிங்ஸில் எழுதியிருக்குது. L effectiveனா எஃபெக்டிவ் லென்த். நார்மலாக ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸில் R minimum யூஸ் பண்ணிக்குவோம். ஸ்ட்ரக்சரல் மெம்பர் RCC, தட் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட் மெம்பராக இருக்கும்போது லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். தட் இஸ் அந்த RCC மெம்பருடைய கிராஸ் செக்ஷனல் டைமென்ஷனில் எது லீஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ அதுதான் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன். சேம் வைஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் மெம்பரில் RXX அண்ட் RYY உண்டு. இந்த ரெண்டு வேல்யூலையும் லீஸ்ட் வேல்யூ தான் R மினிமம்னு எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ஷார்ட் காலம் அண்ட் லாங் காலம். ரெண்டுக்கான டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஷார்ட் காலம். இஃப் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் லெஸ் தேன் 12, இட் இஸ் ஷார்ட் காலம். அதாவது இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அந்த காலமுடைய எஃபெக்டிவ் லென்த் டிவைட் பை அதனுடைய லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆர் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த லாம்டா வேல்யூ 12 விட லெஸ்ஸாக இருந்தால் தட் இஸ் ஷார்ட் காலம். இட் ஃபெயில்ஸ் பை க்ரஷிங். ஷார்ட் காலம் வந்து எப்போவுமே க்ரஷ் ஆகி, அதாவது பொடிஞ்சு போயிடும். தட் இஸ் க்ரஷ் ஆகுறதுனால அதனுடைய ஃபெயிலியர் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாங் காலம். இஃப் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் கிரேட்டர் தேன் 12, இட் இஸ் லாங் காலம். அந்த லாம்டா வேல்யூ 12 விட ஜாஸ்தியாக இருந்தால் தட் இஸ் லாங் காலம். இட் ஃபெயில்ஸ் பை பக்லிங். அதாவது காலம் லாங்காக இருக்கும்போது க்ரஷ் ஆகாது, லேட்ரலாக பெண்ட் ஆகிரும். தட் இஸ் கிடைமட்டமாக ஒரு வளைதல் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் பக்லிங். நெக்ஸ்ட் வந்து எண்ட் கண்டிஷன்ஸ். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த எண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சாகணும். There are 4 types of columns with 3 types of end conditions. 3 end conditions இருக்குது. That is hinged, fixed and free. இந்த 3 end conditionஸையும் யூஸ் பண்ணி காலம்ஸை 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போத் எண்ட்ஸ் ஹிஞ்ச்டு. அதாவது அந்த காலமுடைய டாப் அண்ட் பாட்டம் எண்ட்ஸ் ஹிஞ்ச்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஹிஞ்ச்ட் மீன்ஸ் அந்த எண்ட் வந்து ரொட்டேட் ஆகும் பட் மூவ் ஆகாது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் காலம் வந்து போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸட். அதாவது டாப் அண்ட் பாட்டம் எண்ட்ஸ் ஃபிக்ஸடாக இருக்குது. தட் இஸ் அந்த ரெண்டு எண்ட்லேயும் மெம்பர்ஸ் ரொட்டேட் ஆகவும் முடியாது அண்ட் மூவ் ஆகவும் முடியாது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் காலம் வந்து ஒன் எண்ட் ஃபிக்ஸட் அண்ட் அதர் எண்ட் ஹிஞ்ச்டு. காலமுடைய ஏதாவது ஒரு சப்போர்ட் ஃபிக்ஸடாக இருக்கும் and other support hinged இருக்கும். next type of column வந்து one end is fixed and other end is free. column டே ஒரு end fixed supportல இருக்குது, அதனுடைய next end வந்து ஃப்ரீயா இருக்குது. ஸோ இந்த 4 types of columnsம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. next one is equivalent length or effective length. the effective length of a given column with given end conditions is the length of an equivalent column of the same material and section with hinged ends. That is effective length of any column. அதாவது இங்க 4 types of columns படிச்சிருக்கோம். எந்த ஒரு காலம் டே effective length கால்குலேட் பண்ணணும்னா அதே மெட்டீரியலும் hinged endsம் இருக்கக்கூடிய
காலம் டே லென்த் தான் ஈக்குவலன்ட் லென்த் ஆர் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் காலம்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். The effective length for various end conditions, அதாவது 4 types of column படிச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு காலம் டேய எஃபெக்டிவ் லென்த்துக்கான வேல்யூஸும் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போத் ends hinged, அதாவது ரெண்டு எண்டும் ஹிஞ்ச்டாக இருக்கக்கூடிய காலம் டே எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல். அதாவது ஹிஞ்ச்டு எண்டுடைய எஃபெக்டிவ் லென்த்தும் அதனுடைய அன்சப்போர்ட்டட் லென்த், அதாவது அதனுடைய ஆக்சுவல் லென்த்தும் எஃபெக்டிவ் லென்த்தும் சேம் தான். ஏன்னா போத் எண்ட்ஸ் ஹிஞ்ச்டாக இருக்கக்கூடிய காலமை தான் நம்ம ஈக்குவலன்ட் காலமாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸட். ரெண்டு எண்டும் ஃபிக்ஸடாக இருக்கும்போது எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு L/2. அதனுடைய ஆக்சுவல் லென்த்தில் ஆஃப் ஆஃப் த வேல்யூ தான், தட் இஸ் 0.5L. நெக்ஸ்ட் ஒன் எண்ட் ஹிஞ்ச்ட் அண்ட் அதர் எண்ட் ஃபிக்ஸட். இந்த கண்டிஷனில் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் காலம் ஈக்குவல் டு அதனுடைய ஆக்சுவல் லென்த் டிவைட் பை √2, தட் இஸ் ஈக்குவல் டு 0.7L. Fourth condition, one end fixed and other end free. இந்த டைப் ஆஃப் காலமுக்கு எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 times அதனுடைய ஆக்சுவல் லென்த். இப்போ எல் எஃபெக்டிவ் மீன்ஸ் எஃபெக்டிவ் லென்த், ஸ்மால் எல் மீன்ஸ் ஆக்சுவல் லென்த் ஆர் அன்சப்போர்ட்டட் லென்த். நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஆக்சியலி லோடட் ஷார்ட் காலம் அண்ட் லாங் காலம். இந்த டேர்ம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட்ல ஆக்சியலி லோடட் காலம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். தட் இஸ் இஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் லோட் coincides with the axis of the column, then it is axially loaded column. Column day central axis அந்த காலம்ல அப்ளை ஆகக்கூடிய லோடுடைய லைன்ல கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா that is axially loaded column. And also the load passes through the centroid of the column section. Column day cross sectionல centroid, that is CG point படிச்சிருக்கோம். அந்த பாயிண்ட் வழியா அந்த லோட் பாஸ் ஆகும். இதுதான் axially loaded column. இப்போ axially loaded short column day conditions அதனுடைய நேச்சர் பார்த்துக்கலாம். Consider a short column subjected to axial compression P. ஒரு ஷார்ட் காலம்ல ஆக்சியல் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் சிக்மா சி அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்னுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், P/A. இப்போ இந்த ஆக்சியல் லோட கால்குலேட் பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆக்சியல் லோட் கேபிட்டல் P ஈக்குவல் டு சிக்மா சி இன்டு A. இப்போ இந்த இடத்துல கம்ப்ரெசிவ் லோட் இன்க்ரீஸ் ஆக ஆக ஷார்ட் காலம் க்ரஷ் ஆகி உடஞ்சிரும். If the compression is increased, the short column fails by crushing. எந்த டைமில் அந்த காலம் வந்து க்ரஷ் ஆகுதோ அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த லோடுக்கு வந்து க்ரஷிங் லோடுன்னு பேர். தட் இஸ் the axial load corresponding to this crushing is called as crushing load. Therefore, crushing load PC equal to sigma C into A. அதே வேல்யூ தான். அந்த crushing loadனா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வேண்டிதான் இந்த எக்ஸ்பிளனேஷன். Where sigma C equal to ultimate crushing stress in Newton per mm squared, capital A equal to area of cross section. இந்த இடத்துல இதனுடைய கேரக்டர் தான் படிக்கிறோம். தென் ஆக்சியலி லோடட் லாங் காலம். லாங் காலம் கன்சிடர் பண்ணுறோம். அதுலேயும் ஆக்சியல் கம்ப்ரெஷன் அப்ளை ஆகுது. இஃப் த கம்ப்ரெஷன் இஸ் இன்க்ரீஸ், த காலம் ஸ்டார்ட்ஸ் டிஃப்ளெக்டிங் லேட்ரலி, தட் இஸ் பக்கிள் அண்ட் லீட் டு ஃபெயிலியர் பை லேட்ரல் பக்லிங். ஷார்ட் காலம் க்ரஷ் ஆகி ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் லாங் காலம் வந்து லேட்ரலாக டிஃப்ளெக்ட் ஆகுது, தட் இஸ் பக்கிள் ஆகுது. therefore பக்கிளாக ஸ்டார்ட் பண்ணும்போது that load is called as buckling load. that is வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய காலம் லோடு ஜாஸ்தி ஆகும்போது இந்த மாதிரி லேட்ரலாக பெண்ட் ஆகுது. the axial load just sufficient to keep the column in stable equilibrium with a slight deflected shape is called as buckling load or crippling load. Next one is Euler's theory of long columns. The stability of long column was studied by Mr. Euler. that is long column day stability செக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணவங்களுடைய நேம் தான் Euler. The effect of direct compressive stress is negligible as compared to the bending stress. லாங் காலம் பக்கிள் ஆகுறதுனால டைரக்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை விட பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. He derived the buckling load formula for long column. that is buckling load calculate பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை மிஸ்டர் ஆயிலர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு டெரிவேஷன்லாம் தேவையில்லை, ஒன்லி ஃபார்முலா மட்டும் படித்தா போதும். that is PE is equal to pi squared A divided by L squared, where PE equal to Euler's crippling load or Euler's buckling load. Pi is a constant value, then E is equal to Young's modulus, I is equal to moment of inertia, small l equal to effective length of column. In short column there is considerable effect due to the direct compressive stress. ஆனால் ஷார்ட் காலம் டே ஃபெயிலியர் க்ரஷிங்னால இருக்கிறதுனால அங்கே டைரக்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ த ஆயிலர்ஸ் ஃபார்முலா இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஷார்ட் காலம்ஸ். ஆயிலர் ஃபார்முலா ஒன்லி ஃபார் லாங் காலம்க்கு மட்டும்தான், ஷார்ட் காலம்க்கு இல்லைன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசம்ஷன்ஸ் இன் ஆயிலர்ஸ் தியரி. மிஸ்டர் ஆயிலர் அவருடைய பக்லிங் லோட் கால்குலேஷனில் காலம்க்கு சம் கண்டிஷன்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கிறாரு. தட் இஸ் த அசம்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த காலம் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரைட் அண்ட் லோட் இஸ் அப்ளைட் ட்ரூலி ஆக்சியல்.
அதாவது காலம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், அதில் அப்ளை ஆகக்கூடிய லோட் ஆக்சியலாக தான் இருக்கணும். தட் இஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த காலம். செகண்ட் ஒன் இஸ் the length of column is very large compared to its lateral dimensions. அதனுடைய lateral dimensions கம்பேர் பண்ணும்போது length of column ஜாஸ்தியாக இருக்கணும். Therefore it should be a long column. Third one is the shortening of column due to load is small and negligible. Long columnக்கு load apply ஆகும்போது காலம் வந்து ஷார்ட்டனிங் ஆகாது. தட் இஸ் அதனுடைய லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிற சான்ஸ் இல்லை, சின்ஸ் லாங் காலம் பக்கிள் தான் ஆகும். ஃபோர்த் ஒன் இஸ் the axial stress is negligible and column fail by lateral buckling alone. அதாவது லாங் காலம்க்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், லாங் காலமில் லோட் அப்ளை ஆகும்போது பக்கிள் ஆயிரும். தேர்ஃபோர் அங்கே ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை விட பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். தேர்ஃபோர் பக்லிங்லால தான் அந்த காலம் ஃபெயில் ஆகும். தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் the cross section of column is uniform throughout. காலம் உடைய கிராஸ் செக்ஷன்ஸ் டாப் டு பாட்டம் யூனிஃபார்மாக இருக்கணும், தட் இஸ் சேமாக இருக்கணும். Then sixth one is the column material is perfectly elastic, homogeneous, isotropic and obeys Hooke's law. Hooke's lawக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் கண்டிஷன்ஸ் வேணுமோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும். தட் இஸ் எலாஸ்டிக் நேச்சராக இருக்கணும், ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக், தட் இஸ் த்ரூ அவுட் த காலம் அதனுடைய மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்கணும். தென் செவன்த் ஒன் இஸ் the buckling stress developed is well within the proportion limit. அதில் உருவாகக்கூடிய பக்லிங் ஸ்ட்ரெஸ்ஸும் வித்தின் த ப்ரொபோர்ஷன் லிமிட், அதோட லிமிட்டுக்குள்ளால இருக்கிறாப்புல பார்த்துக்கணும். லிமிட்டுக்குள்ளே இருந்தால் தான் ஆயிலர்ஸ் ஃபார்முலா அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் கிரிட்டிக்கல் லோட் பிஇ ஃபார் டிஃபரெண்ட் எண்ட் கண்டிஷன்ஸ். தட் இஸ் ஆயிலர்ஸ் பக்லிங் லோடு தான் கிரிட்டிக்கல் லோடுன்னு சொல்கிறோம். இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரிப்ளிங் லோட். ப்ரீவியஸாக லாங் காலம் பற்றி ஸ்டடி பண்ண அந்த ஹெட்டிங்கில் இருக்குது, அதே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 3 எண்ட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி காலம்ஸை 4 டிஃபரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அந்த 4 டைப்ஸ் ஆஃப் காலமுக்கும் ஆயிலர்ஸ் கிரிப்ளிங் லோட் என்னன்னு பார்த்துக்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போத் எண்ட்ஸ் ஹிஞ்ச்டு, அதாவது காலம் டே டாப் அண்ட் பாட்டம் எண்ட்ஸ் ஹிஞ்ச்ட் சப்போர்ட்டாக இருக்குது. அதனுடைய ஆக்சுவல் லென்த் ஸ்மால் எல், ஹிஞ்ச் சப்போர்ட்டாக இருக்கும்போது எஃபெக்டிவ் லென்த்தும் சேம் ஹைட் தான், தட் இஸ் எல் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல். இப்போ ஆயிலர்ஸ் கிரிப்ளிங் லோட பிஇ அதுக்கான ஃபார்முலா பை ஸ்குவாட் இஐ டிவைட் பை எல் எஃபெக்டிவ் ஸ்குவாட். போத் எண்ட்ஸ் ஹிஞ்ச்டாக இருக்கும்போது எல் எஃபெக்டிவ் ஸ்மால் எல் ஆனதுனால அந்த வேல்யூ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பிஇ இஸ் ஈக்குவல் டு பை ஸ்குவாட் இஐ டிவைட் பை ஸ்மால் எல் ஸ்கொயர். செகண்ட் கேஸ் போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸட், காலம் டே டாப் அண்ட் பாட்டம் எண்ட்ஸ் ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருக்கும்போது அதனுடைய ஆக்சுவல் லென்த் ஸ்மால் எல், எஃபெக்டிவ் லென்த் வந்து அதில் பகுதி வேல்யூ தான். எல் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல் டிவைட் பை 2. Therefore Euler's crippling load pi squared EA divided by L effective squared is equal to இந்த L effective இருக்கக்கூடிய இடத்துல L by 2 சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா 4 pi squared EA divided by small l squared. ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபார்முலா மட்டும் நீங்கள் படித்து வச்சிருந்தா போதும். எஃபெக்டிவ் லென்த் மட்டும் கால்குலேட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் தேர்ட் கேஸ் ஒன் எண்ட் ஃபிக்ஸட் அண்ட் அதர் எண்ட் ஹிஞ்ச்டு. ஒன் எண்டில் ஹிஞ்ச் சப்போர்ட்டாக இருக்குது, அதர் எண்டில் ஃபிக்ஸடாக இருக்குது. ஆக்சுவல் லென்த் ஸ்மால் எல் தான், எல் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு எல் டிவைட் பை ஸ்கொயர் ரூட். பி ஃபார்முலாவில் எல் எஃபெக்டிவ்கான டேர்மில் எல் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது எல் ஸ்கொயர் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 2. அந்த 2வை நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். தென் பி இஸ் ஈக்குவல் டு 2 pi squared EA டிவைட் பை எல் ஸ்கொயர். தென் நெக்ஸ்ட் ஒன் எண்ட் ஃபிக்ஸட் அண்ட் அதர் எண்ட் ஃப்ரீ. காலம் டே ஒன் எண்ட் ஃபிக்ஸடாக இருக்குது, அதர் எண்ட் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ அதனுடைய ஆக்சுவல் லென்த் ஸ்மால் எல் தான், அதனுடைய எஃபெக்டிவ் லென்த் வந்து 2L. இப்போ கிரிப்ளிங் லோட் P இஸ் ஈக்குவல் டு எல் எஃபெக்டிவ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல 2L சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4L ஸ்கொயர் கிடைக்கும். Therefore P is equal to pi squared EA divided by 4L square. Next heading limitations of Euler's formula. Euler உடைய ஃபார்முலாலையும் some limitations, அதாவது conditions இருக்குது. That is Euler's formula is valid only when the slenderness ratio is greater than square root of pi squared EA divided by sigma y. Slenderness ratio ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் Euler's formula வேலிடாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. Therefore லாங் காலமுக்கு மட்டும்தான் அதை அப்ளை பண்ண முடியும். Then Euler's formula cannot be used for intermediate columns and short columns. Therefore intermediate columns and short columnக்கு Euler's formula அப்ளை பண்ண முடியாது. That is the limitation. Next heading modes of failure of columns. Column உடைய ஃபெயிலியருக்கான ரீசன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஹெட்டிங்ஸில் பார்த்துட்டோம். தட் இஸ் லாங் காலம் ஃபெயில்ஸ் பை பக்லிங், அதாவது lateral deflection or lateral bending. lateral அதாவது கிடைமட்டமாக வளைகிறதுனால தான் லாங் காலம் கொலாப்ஸ் ஆகுது. ஷார்ட் காலம் ஃபெயில்ஸ் பை crushing. Then next one is buckling of columns. When a long column is compressed, it fails by bending. It is known as buckling. அதாவது லாங் காலமில்
கம்ப்ரெசிவ் லோடு அப்ளை பண்ணும்போது அது பெண்ட் ஆகுது, தட் இஸ் கால்ட் அஸ் பக்லிங். நெக்ஸ்ட் ஒன் பக்லிங் லோட். The load at which a long column starts to bend or buckle is called as buckling load. அதாவது லாங் காலமில் நீங்கள் லோட் அப்ளை பண்ணும்போது எந்த பாயிண்டில் அது பக்கிள் ஆகுது, தட் இஸ் பெண்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த டைமில் இருக்கக்கூடிய லோடு தான் பக்லிங் லோட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரிட்டிக்கல் லோட் ஆர் கிரிப்ளிங் லோட். ப்ராப்ளமில் பக்லிங் லோட் கேட்டாலும் அதே ஃபார்முலா தான், கிரிட்டிக்கல் லோட் அண்ட் கிரிப்ளிங் லோட் எந்த மாதிரி கேட்டாலும் சேம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரஷிங் லோட். The load at which a short column fails by crushing is called as crushing load. That is, short column சடனாக தான் க்ரஷ் ஆகும். Therefore, எந்த டைமில் அது க்ரஷ் ஆகுதோ அந்த டைமில் இருக்கக்கூடிய லோடு தான் crushing load. Next heading, safe load. To obtain the practical allowable working loads, it is necessary to divide the critical load by suitable factor of safety. That is usually 2 or 3. அதாவது critical load நம்ம calculate பண்ணிட்டோம். critical load means bend ஆகக்கூடிய அந்த load. Therefore அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோடு தான் சேஃப் லோட், அதாவது ஒர்க்கிங் லோட். அதுக்கு மேலே லோட் அப்ளை ஆயிடுச்சுன்னா அது பக்கிள் ஆயிரும். Therefore அது பக்கிள் ஆகிறதுக்கு முன்னமே இருக்கக்கூடிய லோடு தான் கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் த சேஃப் லோட். அந்த லோடை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை நீங்கள் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் சேஃப் லோட் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் லோட் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. Factor of safety value 2 or 3 provide பண்ணிக்கலாம். Then what's mean by factor of safety? Factor of safety equal to critical load divided by safe load. Questionல what is factor of safety அந்த மாதிரி கேட்கும்போது ஃபார்முலா எழுதிக்கலாம். Define factor of safety அப்படி கேட்டாங்கன்னா it is the ratio of critical load and safe load. இந்த மாதிரி வேர்டிங்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஹெட்டிங், தட் இஸ் ரேங்கின்ஸ் ஃபார்முலா ஃபார் கிரிப்ளிங் லோட். இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சாகணும். ப்ராப்ளமில் ஆயிலர்ஸ் கிரிப்ளிங் லோட் அண்ட் ரேங்கின்ஸ் கிரிப்ளிங் லோட் ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் ரெண்டு ஃபார்முலாவும் படிச்சுக்கோங்க. இதுலேயும் டெரிவேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சிருந்தா போதும். PR ஈக்குவல் டு சிக்மா சி இன்டு கேபிட்டல் A டிவைட் பை 1 ப்ளஸ் ஸ்மால் a இன்டு L/R த ஹோல் ஸ்கொயர். L/R மீன்ஸ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ தான். where PR equal to Rankine's crippling load, sigma C equal to compressive stress, and capital A equal to area of cross section of column. Small a is equal to Rankine's constant, that is equal to sigma C divided by pi squared E, and L equal to L effective, that is effective length of column. R is equal to R minimum, that is least radius of gyration. E equal to Young's modulus. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் காணாமல் படிச்சுக்கோங்க. தட் இஸ் ஆயிலர்ஸ் கிரிப்ளிங் லோட் அண்ட் ரேங்கின்ஸ் கிரிப்ளிங் லோட். இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.